பேரன்பு கொண்ட கழகத் தோழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மிசா காலத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் அவர் பட்ட துயரத்தை மீண்டும் நினைவு கூறுவோம். நண்பர்களே, இருள் மண்டிய அறை, மருண்டு போன கரப்பான் பூச்சிகள் கூட காணாமல் போய்விட்டன. அடிப்பட்ட அனைவருமே நினைவிழந்தும் இழக்காத ஒருவித மயக்க நிலையிலும் அவதிப்பட்டனர். அனைவருக்கும் இரத்த காயங்கள் தான். அனைவரது உடைகளிலும் இரத்த சிதறல்கள் தான் இருந்தன. அறைகள் பூட்டப்படும் கிரீச் ஒலி கேட்டது. இருட்டறைதான் இனி உங்கள் உலகம் என்று அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அந்த கொடுங்கோளர்கள் நகர்ந்து விட்டனர். அவர்கள் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற மனிதாபிமான எண்ணம் கூட அந்த காவலர்களுக்கு ஏற்படவில்லை. அறைக்குள் அனைவரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அழு குரல், ஐயோ அம்மா என்று குரல் வேதனை தாங்காத அலறல் சத்தம். தோழர்களே, அதன் பின்னர் நடந்தது மிகவும் கொடுமையானது. ஸ்டாலினுக்கு வலதுகை முழங்கை அருகே மற்றும் தொடையிலும் காயம், சதைகள் பீந்து இரத்தம் கசிந்து வந்து கொண்டிருந்தது. அவருடைய உடைகளை நனைத்து கொண்டிருந்தது அந்த குருதி. ஆனாலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மனம் உறுதி தளரவில்லை. துன்ப துயரங்களை பொறுமையாக சகித்துக் கொள்வதுதான் ஒரு லட்சியவாதியின் இலக்கணம் என்று அன்றைக்கே தனது முதல் சிறைவாசத்திலேயே அந்த இலக்கணத்தை தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெற்றுவிட்டார். தரையோடு தரையாக நகர முடியாமல் கிடந்த தோழர் நீல நாராயணனை ஸ்டாலின் அவர்கள் சற்று தூக்கி சுவரோடு சாய்ந்திருந்த கோவிந்தராசனின் நெஞ்சத்தில் சாய்த்தார். அண்ணே அண்ணே என்று சிட்டிபாபுவை நோக்கி ஊர்ந்தார். தளபதியின் மீது விழுந்த பல அடிகளை தாங்கி கொண்டவர் தோழர் சிட்டிபாபு அவர்கள். அவர் தாங்கிய அடிகளெல்லாம் தம்பி மீதே விழுந்திருந்தார். இன்று நம்முடைய முதலமைச்சர் நம்முடன் உயிருடன் இருந்திருக்க மாட்டார். என் அன்பு கழக தோழர்களே, கண்ணீர் வடிந்து காயாதிருந்த சிட்டிபாபுவின் கன்னங்களை தளபதி ஸ்டாலின் தடவி விட்டார். அண்ணே, அடி பலமாக விழுந்ததோ என்றார். தளபதியின் கரங்களை சிட்டிபாபு பற்றினார். உனக்கு எப்படி இருக்கிறது தம்பி என்றார். ஏனெனில் காம்புக்கும் வலிக்காமல் மலர்களை பறிப்பவர் நம்முடைய தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அண்ணே, இன்னும் நீங்கள் உயிருடன் இருப்பதே பெரும் பாக்கியம் என்றார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஏனெனில் அந்த அளவுக்கு சண்டாளர்களின் கொலைவெறி தாக்குதலுக்கு தோழர் சிட்டிபாபு ஆட்படப்பட்டிருந்தார். அவரது கிழிந்த சட்டையை தம்பி மெதுவாக கலற்ற உதவினார். அடிப்பட்ட இடங்களையெல்லாம் பிஞ்சு கரங்களால் தடவி தடவி பார்த்தார். மு.க.ஸ்டாலின் தண்ணீர் என்றார் சிட்டிபாபு. தமது கண்ணீரைத்தான் தளபதியால் தண்ணீராக தர முடியும். அந்த அறையில் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. அந்த அறையில் அடைப்பட்டவர்களுக்கு தண்ணீரும் இல்லை, சூரிய வெளிச்சமும் இல்லை, காற்றுக்கு கூட அங்கு பஞ்சம்தான். இப்படி எவரும் எதிர்பாராத விதமாக அந்த அறையின் அடித்தண்டா திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கம்பி கதவும் மெதுவாக திறக்கப்பட்டது. யாரடா? சிட்டிபாபு, வீராசாமி, நீலநாராயணன், வெளியே வாங்கடா. இது ஒரு சிறை மிருகத்தின் அதிகார குரல். மீண்டும் எங்களை அடிக்கப் போகிறார்களோ என்று எல்லோரும் பயந்தார்கள். மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் அச்சம்தான். சிட்டிபாபுவை வீரமணி இருந்த 8ஆம் நம்பர் அறைக்கு பூட்டினார்கள். ஒவ்வொருத்தரையும் தள்ளிக்கொண்டு தனி கொட்டடையில் பூட்டினார்கள். அதுபோல் நீலநாராயணனை இன்னொரு தனி கொட்டடைக்கு இழுத்துச் சென்றனர். அவர்கள் இருந்த அறையில் இப்பொழுது தளபதி ஸ்டாலின் தனியாக தவிக்க வேண்டும். வாங்கிய போது கூட அவர்களுக்கு இதயம் வலிக்கவில்லை. ஆனால் ஸ்டாலின் தனிமை சிறை என்று எண்ணும்போது இதயம் எல்லோருக்கும், எல்லா தோழர்களுக்கும் வலித்தது. ஒரு மிருக காட்சி சாலையில் அடிபணியாத மிருகத்தை நடத்துவது போல் நம்முடைய மிசா கைதிகளை சித்திரவதை செய்தனர். ஆனால் நாங்கள் சிறையின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடப்போம் என்று அனைத்து தோழர்களும் நடந்தனர். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அது தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்களின் கட்டளை. தாங்க முடியாத அளவுக்கு தம்பி ஸ்டாலின் அடிபட்டது சிறையில் அவர் பெற்ற முதல் அனுபவம் என்கிறார் ஆற்காடு வீராசாமி அவர்கள். இருந்தாலும் அவர் இதயம் கலங்கவில்லை. தனிமை கொட்டடை சிறைவாசம் என்பது ஸ்டாலின் பெற்ற 2வது அனுபவம். ஆமாம், அவரை
தலை சிறந்த அரசியல்வாதி ஆக்கியது என்றால் அது மிசா காலம்தான். அவரை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த தலைவராக்குவதற்கு மிசா முடிவெடுத்து விட்டது. மாலை 6 மணி சிறை டவரிலிருந்து சங்கொலி கேட்டது. எல்லா கைதிகளும் அவரவர் அறைக்கு உடனே செல்ல வேண்டும் என்று அர்த்தம். 6:30 மணிக்கு சிறை கொட்டடிகள் பூட்டப்பட்டுவிடும். அன்று இரவு உணவு கூட இல்லாது கொட்டடிகளில் அடைக்கப்பட்டார்கள் கைதிகள். தளபதி ஸ்டாலினை தனிமைப்படுத்தி இனியும் அவரை சித்திரவதை செய்வார்களோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் பொன்சிக் சொக்கலிங்கம் இருந்த அறைக்கு அவர் அனுப்பப்பட்டார் என்பதை விடிந்ததும் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். ஒரு வழியாக இருள் சூழ்ந்த அந்த அறைதான் அவருடைய வாழ்க்கை என்று அவர்கள் எல்லோரும் மனதிலும் முடிவாகிவிட்டது. ஆனாலும் இணைந்திருந்தால் அனைவருக்குமே சற்று ஆறுதல். ஒரு கூட்டுப்பறவையாக இருந்த அவர்களை சின்ன பின்னமாக பிரித்து விட்டனர். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு கொட்டடிகள் திறக்கப்பட்டன. அரை மணி நேரத்திற்குள் காலை கடன்களை முடித்து விட வேண்டும். அப்போதுதான் ஒருவரை ஒருவர் உயிருடனேயே பார்த்து கொள்ள முடியும். அடிபட்டு வீழ்ந்த பலரால் வெளியே நடந்து வர முடியவில்லை. அப்படிப்பட்ட பலரை தனது தோளில் அவருடைய கையை போட்டு தளபதி ஸ்டாலின் அழைத்து வந்தார். பலரால் சிறுநீர் கழிக்க கூட முடியவில்லை. அவ்வளவு கொடூர தாக்குதல். 2 கழிப்பறைகள். ஆகவே அவசரமாக காலை கடன்களை முடித்தார்கள் கழக தோழர்கள். தளபதி ஸ்டாலின் வெண்ணிற சட்டையில் இரத்த கரைகள். அப்போதுதான் அவர் வெளிச்சத்தில் பளிச்சென்று தெரிந்தன. அது சிகப்பு சட்டை போல் தெரிந்தது. காலை 8:30 மணிக்கு மீண்டும் கொட்டடிகளில் பூட்டப்பட்டார்கள். பகல் 12 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. அரை மணி நேரத்தில் பகல் உணவை முடிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு அடி கிடையாது. சீவகுப்பு கைதிகளுக்குரிய சோற்றுக்கட்டிகள் தான், ஓட்டை உடைசல் தட்டுகளில் தான் அந்த உணவும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பரிமாறப்பட்டது. மிதிப்பட்டால் புழு கூட நெடியும். ஆனால் தோழர்களே, கொடூர தாக்குதலுக்கிடையே அவர்கள் அசைந்தாலும் ஆபத்துத்தான். மீண்டும் மீண்டும் அடி விழும். ஒரு காவலன் அடிக்க ஆரம்பித்தால் அவனோடு வந்தவர்கள் அனைவரும் அடிக்க வேண்டும். தலைமை காவலன் போதும் என்று சொல்லும் வரை, தலையை அசைக்கும் வரை அடித்து கொண்டே இருக்க வேண்டும். தோழர்களே, அப்படித்தான் தாக்கப்பட்டோம். குறிப்பாக சொல்வதானால் சிட்டி பாபுவின் உடல் முழுக்க இரத்த காயங்கள் தான். ஒரு காவலன் அவரது அடி வயிற்றில் எட்டி உதைத்தான். தொப்புள் வீங்கி வெளியே வந்து விட்டது. அதன் பின்னால் அவரால் சிறுநீர் கூட கழிக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தார். நீர்வழிப்பாதை பழுதடைந்து விட்டது. சிறுநீரகங்களே செயலிழந்து விட்டதோ என்று பயந்து சொல்லுகிறார் ஆர்காட்டார். தோழர்களே, சிறைத்துறை அதிகாரிகள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. மிசா கைதிகளை மீண்டும் இடமாற்றம் செய்தனர். 37 பேர் மீண்டும் 9ஆம் பிளாக்குக்கு மாற்றப்பட்டனர். ஆனால் தளபதி ஸ்டாலின் வேறு பிளாக்குக்கு மாற்றப்பட்டார். அவையெல்லாம் ஸ்டாலினின் மனநிலையை சோதனை செய்வதற்காகவே இருந்தது. ஆனாலும் தளபதி அவர்கள் கொஞ்சம் கூட சோர்வடையவில்லை. மேலும் உள்ள உறுதி பெற்றார். ஆரம்பத்தில் அபாய அறிவிப்பு செய்துவிட்டு தான் எரிமலை கூட நமக்கு குமுறுகிறது. ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திய பின்னர் தான் சிறை காவலர்கள் சுனாமியாக தாக்குவார்கள். அவர்கள் எப்படி தாக்குவார்கள், எப்போது தாக்குவார்கள் என்பதை சொல்ல முடியாது. சுனாமி எப்படி தாக்கும், எப்போது தாக்கும் என்று சொல்ல முடியுமா? மீண்டும் தாக்குவார்களோ என்று ஸ்டாலினுக்கு ஒரு எண்ணம் பிறந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே வருவது வரட்டும், எதிர்கொள்வோம் என்று எதிர்த்து நின்றார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். சிறை அதிகாரி அழைப்பதற்காக அடியாரை காவலர்கள் அழைத்து சென்றனர். தோழர் அடியார் 4 மணி நேரம் ஆகியும் திரும்பவில்லை. எல்லோரையும் அச்சம் ஆட்கொண்டது. கடைசியில் நடை பிணமாக அவர் அறைக்கு திரும்பினார். ஒரு மல்யுத்த வீரனை போல் உடற்கட்டு கொண்டவர் அப்படியே சாய்ந்து அடிமரம் சாய்ந்து விழுவது போல் விழுந்தார். தோழர்களே, எல்லோரும் அடியார் அடியார் என்று குரல் கொடுத்து பார்த்தனர். அந்த கழக தோழர் இமைகள் மூடின. மூச்சு விட திணறினார். மரணத்தின் நிழல் கம்பியின் கதவுகள் மீது படிந்தது. அடியாரின் கை கால்களில் நடுக்கம். அந்த நேரம் பார்த்து காசி என்ற கான்விக்ட் வார்டர், ஆயுள் கைதி, பாரா கைதி அங்கு வந்தார். இவர்களுடைய நிலையை பார்த்து, இவர்கள் படும் துயரத்தை கண்டு அவர் இதயம் ஈரம் கசைந்து அழுதது. டாக்டரை அழைத்து வருகிறேன் என்று ஓடினார். ஆனால் டாக்டர் வரவில்லை. அதற்கு பதிலாக காம்பவுண்டர் வந்தார். மாத்திரை கொடுத்தார், சிகிச்சை செய்தார். ஏதோ அவர் பிழைத்தார். அந்த வார்டனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை கழக தோழர்கள் சொன்னார்கள். அரை மணி நேரம் அடியாரை டாக்டர் பரிசோதனை செய்தனர். அதன் பின்னர் அவர் மரணத்தில் இருந்து தப்பி வெளியே வந்தார். மீண்டும் உணவுக்காக அறைகள் திறக்கப்பட்ட போது தளபதி ஸ்டாலின் ஓடி வந்தார். அடியாருக்கு ஆறுதல் கூறினார். அப்படி ஒருவர் துன்ப துயரங்களில்
தளபதி ஸ்டாலின் பங்கு கொண்டார். சிறை கொடுமைகளை கண்டு அவர் மருண்டும் போகவில்லை, மிரண்டும் போகவில்லை. சிறை என்பது கண்முன்னே காணும் யமலோகம். இதயமே இல்லாதது. பிறந்தவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள். அராஜகம்தான் கொடுங்கோல் ஆட்சி. அங்கே அரியணையில் வீட்டிருக்கிறார்கள் என்று இந்த உலகத்துக்கு புதிதாக வருகிறார்கள். அச்சத்தால் உறைந்து போவார்கள். அடுத்த வினாடி என்ன நடைபெறுமோ என்று அவர்களுடைய இதயம் படபடவென்று துடித்துக் கொண்டிருக்கும். தூக்கம் மறந்து போகும். துக்கம் குடிகொண்டிருக்கும். ஆனால் இதையெல்லாம் அனுபவமாக கண்ட தளபதி ஸ்டாலின் அந்த கண்டத்தை தாண்டி விட்டார். வலிமை உடலளவில் வருவதில்லை, உள்ள உறுதிதான் வலிமை சேர்க்கும். அந்த வலிமையை ஓராண்டு கால சிறை வாழ்க்கை தளபதிக்கு அளித்திருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது மனதெல்லாம் உணர்ச்சி புலம்பாக மாறுகிறது. நண்பர்களே, ஆயுள் கைது காசிக்கு எல்லோரும் இந்த இடத்தில் நன்றிதான் சொல்லியாக வேண்டும். ஆமாம், அடிபட்ட 3ஆம் நாள் தான் அவர்களுக்கு அவசர சிகிச்சை. அந்த சிகிச்சையும் இல்லை என்றால் காயங்களில் சீல் பிடித்திருக்கும். உண்மையிலேயே அந்த டாக்டர் நல்ல மருந்தை கொடுத்தார், அவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்தார். அவர்கள் தப்பினார்கள். 3ஆம் நாள் நள்ளிரவில் மாநிலங்களவை சுதந்திர கட்சி உறுப்பினர் SS மாரிசாமி அழைத்து வரப்பட்டார். அவருக்கும் 9ஆம் நம்பர் பிளாக் தான் அடைக்கப்பட்டது. அடுத்த நாள் மாலை 3 மணி அளவில் முரசொலிமாறன் அவர்கள் சிறைக்கு வந்தார். கொட்டடிகளில் அடைப்பட்டிருந்த அவர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் முரசொலிமாறனை பார்த்த பிறகு அவருக்கு என்ன நேருமோ என்று எல்லா கழக தோழர்களும் அஞ்சினர். இரவு உணவுக்காக மாலை 5 மணிக்கு சிறை கொட்டடிகள் திறக்கப்பட்டன. அடிகளையும் வலிகளையும் மறந்து மாறனை பார்க்க ஓடினார்கள் எல்லா தோழர்களும். சிறை டவரின் சங்கொலி கேட்டது. லாக்அப் செய்ய போகிறார்களே என்ற அர்த்தம். மாறனிடம் விடைபெற்று அவரவர் சிறைச்சாலைக்கு அடைந்தார்கள். தோழர்களே, இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அடைந்து எத்தனை சிறைவாசத்தை தொட்டு இந்த இந்திய சுதந்திர மண்ணிலேயே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு பதிலாக அடிமை விலங்கில் அணிந்து கொண்டு மக்களுக்காக அவதிப்பட்டவர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். என்றும் அவருடைய அந்த தியாகத்தை இன்றைய கழக தோழர்களும் தொண்டர்களும் நினைவில் கூர்ந்து, பொதுமக்களும் நினைவில் கூர்ந்து அவரை நாம் எண்ணி நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.